பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 8வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: நீதிமான் இக்கட்டு நின்று விடுவிக்கப்படுவான், அவன் இருந்த இடத்திலே துன்மார்க்கன் வருவான் என்பதாக. நீதிமான்கள் விடுவிக்கப்படுவார்கள். த ரைச்சியஸ் வில் பி டெலிவர்ட் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். மேற்குறிப்பிட்ட வசனத்திற்கு சரியான உதாரணம் எதுவென்றால், செங்கடல் இரண்டாக பிளந்து திறந்தபோது இஸ்ரவேலர்கள் அதன் வழியாக கடந்து சென்றார்கள். ஆனால் எகிப்தியர்கள் அதே செங்கடலில் மூழ்கி இறந்தார்கள். மற்றும் ஒரு உதாரணம் என்னவென்றால், எஸ்தர் புத்தகத்தில் உள்ள ஆமான் மற்றும் மொர்தெகாயின் சம்பவத்தில் ஆமான் மொர்தெகாயை தூக்கிலிடுவதற்காக ஒரு தூக்கு மேடையை ஆயத்தப்படுத்தினான். ஆனால் இறுதியில் அவனே அதில் தூக்கிலிடப்பட்டான். நீதிமான் விடுவிக்கப்படுகிறான், துன்மார்க்கன் நீதிமானின் இடத்தை பிடிக்கிறான். தேவன் நல்ல மனிதர்களை ஆபத்திலிருந்து மீட்கிறார் என்பதையும், சாத்தான் நமக்கு ஏதாவது செய்ய முயலும் போது அவர் நிலைமையை சாத்தானுக்கு எதிராக திருப்புகிறார் என்பதையும் தேவஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் நம்மை தாழ்த்தி தேவனுக்கு முன்பாக நீதியுடன் வாழ்ந்தால் தேவன் எந்த ஒரு ஆபத்திலிருந்தும் நம்மை காப்பாற்ற வல்லவர். இதில் தீயவர்கள் நமக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டக்கூடிய காரியங்களும் அடங்கும். தேவன் நீதிமான்களை ஆபத்திலிருந்து மீட்கிறார். ஜான் வெஸ்லி என்பவரை பற்றிய ஒரு மிக அழகான கதை உண்டு. அவர் நீதியை பிரசங்கித்து இங்கிலாந்தில் பலரால் வெறுக்கப்பட்டார். அவர் பலரை குடிப்பழக்கத்திலிருந்து விலக்கி வழிநடத்தியதால் மது விற்பனை குறைந்தது. மத ரீதியான விபச்சாரத்தை அம்பலப்படுத்தியதற்காக அவர் வெறுக்கப்பட்டார். ஜான் வெஸ்லி இங்கிலாந்து முழுவதும் குதிரையில் பயணம் செய்வது வழக்கம். ஒரு நாள் இரவு அவர் ஒரு குறிப்பிட்ட இடத்தின் வழியாக பயணம் செய்வார் என்பது அவரை விரோதிக்கிறவர்களுக்கு தெரிந்திருந்தது. ஜான் வெஸ்லி பயணம் செய்யவிருந்த பாதையில் இருந்த 2 மரங்களுக்கு குறுக்கே இரவில் அவரால் அந்த கயிற்றை பார்க்க முடியாது என்ற நம்பிக்கையில் அவர்கள் ஒரு வலுவான ஆனால் மெல்லிய கயிற்றை கட்டினார்கள். அந்த கயிறு அவரை குதிரையிலிருந்து கீழே தள்ளி கொன்றுவிடும் என்பதே அவர்களின் திட்டமாக இருந்தது. எதிர்பார்த்தபடியே ஜான் வெஸ்லி அந்த பாதையில் குதிரையில் வந்து கொண்டிருந்தார். அவர் கயிற்றை அடைவதற்கு சில வினாடிகளுக்கு முன்பு ஒரு எறும்பு அவரது காலில் கடித்தது. அவர் தன் காலை சொறிவதற்காக குனிந்தபோது கயிறுக்கு அடியில் பாதுகாப்பாக கடந்து மறுபுறம் வெளியே வந்தார். பார்த்தீர்களா, தேவன் ஏன் எறும்புகளை படைத்தார் என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ளலாம். அதுபோலத்தான் கொசு போன்ற அநேக விலங்கினங்களை உருவாக்கி அவைகள் மூலமாகவும் தேவன் நம்மை காப்பாற்றுகிறார் என்பதை பரலோகத்திற்கு சென்ற பிறகு அறிந்து கொள்வோம். ஜான் வெஸ்லி கூறுவதுண்டு: நான் தேவனால் அனுப்பப்பட்டவன், என் காலம் முடியும் வரை யாரும் என்னை கொல்ல முடியாது என்பதாக. தேவ ஜனங்களே, மற்றவர்கள் தீட்டும் சதித்திட்டங்கள் எதுவும் உங்களை ஒருபோதும் தொட முடியாது. அது இயலாத காரியம். எல்லாம் வல்ல தேவனே எல்லாவற்றையும் ஆளுகிறார். அவர் ராஜரீகம் பண்ணுகிறார். அவர் நீதிமான்களை இக்கட்டிலிருந்து காப்பாற்றுகிறார், உங்களையும் காப்பாற்றுவார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஒரு நீதிக்குரிய ஒரு ஜீவியம் செய்வதை வாஞ்சிப்பதற்குரிய கிருபையை கர்த்தர் பரத்திலிருந்து அருளி செய்வீராக. இவர்கள் உத்தமமான நீதிக்குரிய ஜீவியம் செய்யும் போது எல்லா இக்கட்டுகள், தடைகள், ஆபத்திலிருந்து விலக்கி பாதுகாப்பேன் என்று வாக்கு கொடுத்தீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். அதுபோல உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் யார் எழும்பினாலும் அவர்களால் ஒரு தீங்கையும் செய்ய முடியாது என்றும் கற்றுக் கொடுத்தீரே, அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும். கண்ணின் மணி போல காத்தருளும். நன்மையான ஈவுகளை பரத்திலிருந்து கொடுத்தருளுவீராக. ஒவ்வொருவரையும் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.